பெரிய விஷயம். சரித்திரம் படைக்கும். சரித்திரம் படிக்கிறது லேசி. எல்லாம் சரித்திரம் படிக்கிறாங்க. சரித்திரம் படைக்கணும் தான். வாழ்ந்தோம் மூத்தா போகணும் இல்லை, ஏதாவது சாதிச்சுட்டு மூத்தா போவோம். இந்த நாட்டுக்கு வந்தோடு சொல்லி சும்மா இருந்தோம், சம்பாதிச்சோம், நல்ல வீடுகள் கட்டினோம், நல்ல வாகனங்கள் வாங்கினோம், ஸ்ரீலங்காவில் பில்டிங் வாங்கி போட்டோம், மூத்தா போயிடும். இது என்ன? இதுக்கான பிறந்தோம். இந்தியா நாட்டு மக்கள் வந்தாங்க, ஸ்ரீலங்கா சம்பாதிக்க தான் வந்தாங்க. ஆனா அவங்க பள்ளியை கட்டின பள்ளிகள் சுபஹானல்லாஹ். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பள்ளிகள் இலங்கையில் யார் கட்டினா? ஸ்ரீலங்காக்காரங்க, இந்தியாக்காரங்க கட்டினாங்க. சம்மாங்கோட்டை பள்ளி இன்னைக்கு அதாவது வாங்க முடியுமா, கட்ட முடியுமா? எத்தனை ஆயிரம் பேர் தொழுவாங்க. நன்மையில யாருக்கு கிடைக்கும்? சில வேளை கபூல் இருக்கலாம், சதகத்துல் ஜாரியா, அங்க போயிட்டுக்கிட்டே இருக்க அவன கபூலுக்கு. புத்திசாலிகள் இந்தியாவில் திருநெல்வேலியில் காயப்பட்டினத்தில் அதிரம்பட்டத்தில் ஏக்கர் கணக்கு காணி வாங்கி போட இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா ஏக்கர் கணக்கு அவங்க காணி வாங்கல, சொர்க்கத்துல ஏக்கர் கணக்கு வாங்கி போயிட்டாங்க. அந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு. கொஞ்ச கால வாழ்க்கையை சோதனை. கொரோனா வந்து எத்தனை பேர் கொண்டு போச்சு. போன வருஷங்களோட இருந்து எத்தனை பேர் கபூர் இல்லை. நோம்பு வரும் போம், நாம இருக்கோமா? நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? பெரிய பெரிய ஃபுட்பால் பிளேயர் எப்படிப்பட்ட பாடி கண்டிஷன் இருக்கும், மௌத்தே கொரோனா. அவரை விட என்ன பெட்டர் பிராக்டிஸ் இருக்கு. பிரான்ஸ்ல ஃபுட்பால் நேஷனல் பிளேயர் இறந்து போயிட்டாரு. ஒன்றும் இல்ல சோதனை, நேரம் முடிஞ்சா போயிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னால என்ன இது மாதிரி காரியங்களை செஞ்சு வச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமதான் வருகிறதே என்று சந்தோஷப்படுறாங்களோ, ரமதான் முடிகிறதே என்று கவலைப்படுறாங்களோ, மூமினுக்கு அடையாளம். மன் ஃபரிஹ பிதுகூலி ரமதான் ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன் நீரான். ரமதான் வருகிறதே என்று சந்தோஷப்படுறது, ரமதான் முடிகிறதே என்று கவலைப்படுவது, இது மூமினுக்கு அடையாளம். கவலைப்படுது சொன்னாங்க சஹாபிகள், எங்க வீட்டுல உம்மா பாப்பா மனைவி மூத்தாயினா எவ்வளவு கவலைப்படுவோம், அதை விட கவலை நோம்பு முடியும். அவ்வளவு சிறப்பான மாதம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் கொட்டுற மாதம் இல்லையா? அதனால நாம் இப்ப கவலைப்படுறோம். யா அல்லாஹ் நோம்பு முடியுது, இன்னும் கவலைப்படுறது, கவலை நடிக்கிறது. நோம்பு முடிய போதே நான் நல்ல தராவி தொழுதனா, நன்றா நோம்பு முடிச்சனா, நான் நோம்பை பாதுகாத்தனா. இந்த நோம்பு நம்ம தலையிலிருந்து கலந்து போடக்குள்ள துஆ செஞ்சுட்டு போவோமா? நீ என்னை பாதுகாத்தது போல அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று துஆ செஞ்சுட்டு நோம்பு தலையை விட்டு கலந்து போவோமா? சில பேருடைய தலையை விட்டு கழுவ போல நீ என்னை நாசமாக்கியது போல அல்லாஹ் என்னை நாசமாக்குவானாக. நௌதுபில்லாஹ். அந்த நோம்பை விட்டு அல்லாஹ் மனிதரை பாதுகாப்பானா. சகோதரர், அதனால அல்லாஹ் ரசூல் பாருங்க, மதீனால வெள்ளிக்கிழமை வெள்ள காப்பட்ல யாராவது எங்களுக்கு துவா செஞ்சேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க துவா செஞ்சிருக்காரு? மதீனா. எப்ப? வெள்ளிக்கிழமை. மதீனால எங்க? வெள்ள காப்பட்ல. மா பைன பைத்தி வ மிம்பரி ரோதத்தும் மின் ரியால் ஜன்னah. மிம்பருக்கும் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நடுவுல சொர்க்கத்துடைய பூங்கா. அதுல துவா செஞ்சேன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். அங்கேயா தோசை வெள்ளிக்கிழமையா? சாதாரண ஒரு குடிமகன் அந்த வெள்ளிக்கிழமை செஞ்ச துவாவை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெள்ள காப்பட்ல பதுவா செய்றாங்க. யாரு ரமதானை சரியாக கவனிக்கலையோ அவன் நாசமாகட்டும். அந்த பதுவாக்கு பயன் இல்லை. யாரு பதுவா செஞ்சது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஷைத்தானை கட்டி போட்டு நரகத்தை பூட்டி சொர்க்கத்தை திறந்து அமருடைய எல்லா சூழலும் எல்லாம் செஞ்சு தந்து தௌபா இல்லை, கண்ணீர் இல்லை, குர்ஆனை கை கெடுக்கல, வேலை அட்ஜஸ்ட் பண்ணல, வேலை முடிஞ்சு கிடைச்சா தராங்க, வேலை முடிஞ்சு கிடைச்சா குர்ஆன், வேலை முடிஞ்சு கிடைச்சா என்னது நோம்பு. என்ன இது? ரமதான்ல கிடைச்சாம செய்யறதா? துனியாவை விடுற மாசம் இது. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்றாங்க, நாசமாகட்டும் நாயகமே, அல்லாஹ் ரமதானை தந்து. சரி, ரமதான் இந்த மாசத்துக்கு பேர் வச்சது யாரு சொல்லுங்க? ரமதான் இந்த மாசத்துக்கு ரமதான் பேர் வச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் பேர் வச்சா ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன். ரமதான் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரமதான் என்ன அர்த்தம்? கரைக்க கூடியது. என்னத்தை கரைக்கும்? நாம் செஞ்ச பாவத்தை கரைக்க வந்த மாதம் தான் ரமதான் மாதம். அலல்லே சொல்லுங்க.
எத்தனையோ பேர் நோன்பு கிளம்புல போகுது. கிளம்பு எடுத்துக்கலாம் இருக்கிறாங்களே, அட கிளம்பு வரைக்கும் மாசம் ஆகுது. லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் கிளம்பு போட அழைக்கிறான். ஜிப்ரீல் சிகப்பு தேடலாம், வெள்ளையை தேடலாம், கருப்பை தேடலாம். இந்த பொடி மாறலாம் சேர்த்து கிளம்படிச்சிருக்காண்டா அது அதை விட என்னமா ரமதான் முடிந்த பிறகு ஈதுல் ஃபித்ர் பெருநாளை முன்னிட்டு மாபெரும் கரம் டோர்னமெண்ட் அது வேற சுபாயிரம் இருக்க பயிற்சி அங்க காட்டுறீங்க. சுண்டினா ரமதான் பாருங்க, வயசாளி கூட்டம் டான் இங்க இருக்கோம் இல்லையா? இங்க டான் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கு வயசு போயிட்டு முடியெல்லாம் நரைச்சி கபரு வாங்குது. ஒரு திங்க் பண்ற அடுத்த கால் எப்படி இழுக்கிறது? இழுக்க மாட்டார், சிந்தனை சிப்பி வரும், லேசில் இழுக்க மாட்டார். இவர் இழுத்தா 10 காய் வெட்டி கொடுக்கும். அவருக்கு ஊர சரியான பெருமை. அவரோட டாம் விளையாண்டு பாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அட டாம் விளையாடுற காலமா இது, கரம் விளையாடுற காலமா சகோதரர்களே. அதனால தான் பதுவா செய்யலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆமீன்றாங்க. ஏன் தெரியுமா? இது எப்படிப்பட்ட மாதம் சொன்னா, கியாமத் நாள்ல எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ற 4 பேர். கியாமத்துல எங்களுக்கு எதிராக சாட்சி 4 பேர் சொல்லுவாங்க. அது ஒருத்தர் யார் தெரியுமா? பூமி. நாம பாவம் செஞ்ச இடம் நாளை கியாமத் நாள்ல பேசும். நல்லா காதுல போட்டுக்கோங்க. யாருக்கும் சொல்ல இல்லாத அந்தரங்கத்துல பாவம் செஞ்சேன் எங்க செஞ்சாலும் ஒரு இடம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த இடம் கியாமத் நாள்ல பேசும். இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த டைம்ல இவ்வளவு நேரம் இவன் பாவம் செய்தான் என்று பூமி பேசும். லேசில சொல்றதில்லை, யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பூமி எல்லாம் பேச வைப்பான். இது ஒரு பெரிய ஆபத்துகளுக்கு. இரண்டாவது யாரும் நம்ம ஃபாலோ இந்த கிராமம் காத்திபின் இருக்காங்க இல்லையா? 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எழுதியதை அவங்க சாட்சி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவன் பாவம் செஞ்சான். மூணாவது நம்ம எதிரி பிறந்ததிலிருந்து மௌத்தானவர் வரை ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. அவருடைய வேலை 100 எழுதுறது. அவர் தார ரெஜிஸ்டரை பார்த்து தான் சொல்லுவானா, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. யா அல்லாஹ், நான் செய்த சின்னதை விட்டு இல்ல, பெண்ணும் பெரியதை விட்டு இல்ல, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், எல்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவான். இது 3வது சாட்சி. 4வது சாட்சி எது சொல்லுங்க? எங்களுக்கு எதுனா அவர் உசுருக்கும் ஊருக்கும் மருந்து கொடுப்பாரு, உடம்புக்கும் மருந்து கொடுப்பாரு. உண்மையான டாக்டர். சரி, கண்ணியமானவர்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, உடம்புடைய சகலவிதமான நோய்க்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மருந்து என்ன? டாக்டரோட பேச்சு வந்துருச்சு. அப்ப இடையில அதை சொல்லிக்கிட்டா நல்லதானே? உடம்புடைய அது என்ன நோயா இருக்கலாம், உடம்புக்கு அல்லாஹ் சொல்லுற குர்ஆன்ல சொல்ற நோயிட மருந்து என்ன? தேன். யார் சொல்றாங்க? டாக்டர் தானா? நீங்க ஃபசால் யாரு? அவர் ராணி தேடி, அவரே ஒரு தேடி, அதுல ராணி தேடி. அங்க சொல்றாங்க ஃபசால குடிச்சா சார் அவர் ராணி தேடி, அதே மாதிரி அவர் சொல்ற தேடி. சரி, நம்முடைய உடம்புடைய சகலவிதமான நோய்க்கும் மருந்து وَأَوْحَىٰ إِلَى النَّحْلِ عَنِ التَّخْلِيمِ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرُشُونَ ثُمَّ كُلِي مِنْ كُلِّ الثَّمَرَاتِ فَاسْلُكِي سُبُلَ رَبِّكِ ذُلُلًا يَخْرُجُ مِنْ بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ فِيهِ شِفَاءٌ لِلنَّاسِ. நாங்க தான் தேனிக்கு வழி அறிவிச்சோம், நாங்க தான் கட்ட வச்சோம், நாங்க தான் 1 லட்சம் பூக்கட்ட போடாதான் ஒரு சொட்டு ரத்தம், அதாவது தேன் கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு ஏத்துறமா உங்களோட உடம்புடைய நோய்க்கு நோய் நிவாரணம். தேன் குடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். தேனை வாங்கி வச்சுக்கிறோம், குடிவிட பார்த்துக்கிட்டு அஜல சொல்லுகிற பூர்வமாய் எல்லாருக்கும் தேன் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ற மெஷின் இருக்கு. சில வீட்டுல 5 லட்சம் கொடுத்து மெஷின் வாங்கி இருக்கு, அதுக்கு மேல உடுப்பு ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உடுப்பை யாரு காய வைக்கிறாரு பெரிய விஷயம். ஆனா யாராவது நினைப்பாங்க போனா நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்க போல, இல்ல பறக்கத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன். தேன் பறக்கத்துக்கு இருக்குது, எக்ஸசைஸ் மெஷின் பறக்கத்துக்கு இருக்குது, ஜிம் இருக்கு எங்க வீட்டுக்குள்ள. ஆனா துப்பாடா இல்ல, அந்த ஜிம்ல உடுப்பை போடுவோம். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி எண்ணிமார்களே, அப்ப உடம்புடைய நோய்க்கு மருந்து என்னது? முழு உடம்புடைய நோய்க்கு மருந்து தேன். சரி, இப்ப சொல்லுங்க, சரி உடம்புடைய நோய் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, 1 2 சொல்லுங்க. சொல்லுங்க. காய்ச்சல், இது தடுமல், கிட்னி வருத்தம், ஹார்ட் வருத்தம், கேன்சர் எல்லாம். ரைட். இப்ப என்ன சொல்றா? உள்ளத்துடைய நோய்க்கு மருந்து என்ன?
சொல்லுவோம். உடம்புடைய நோய்க்கு தேன், உள்ளத்துடைய நோய்க்கு சொல்ற மருந்து என்ன அல்லாஹ் சொல்றாங்க. சும்மா சொல்லுங்க, கல்ல அடிக்க பட்டுச்சுடா இதுக்கு வேற குர்ஆன். قد جاءكم موعظة من ربكم وشفاء لما في الصدور என்ற ஒரு வேதம் வந்திருக்கு. அதை நீங்க ஓதுங்க, உள்ளம் சுத்தமாகும். உள்ளம் சுத்தமாகும். உள்ளத்துடைய நோய்க்கு டாக்டருக்கு மருந்து அடிக்கல. சொல்லுங்க, உள்ளத்துடைய நோய் என்ன? இப்ப உடம்புடைய நோய் சொல்றேன். உள்ளத்துடைய நோய் என்ன? கவலை, வேற பொறாமை, பெருமை, மற்றவனுக்கு கஷ்டம் வந்தா சந்தோஷப்படுற பழக்கம், கோல் சொல்றது, புறம் சொல்றது, மற்றவன குறைய தேடுறது, கெட்ட பழக்கம் இல்லையா? கேன்சர் பெரிய நோய். கேன்சர்ல மூத்தா போன ஷஹீத், பொறாமையில மூத்தா போன அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகான ஈமான் கவலைக்குரியது. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கட்டுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்துடைய வாசனை கொண்டு போறான். கிலோ கணக்கில் கட்டுகளவு பெருமை என்னது சொல்லி நமக்கு என்ன பெருமை இருக்கு? நமக்கு என்ன பொறாமை இருக்குது? அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், அவன் செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான், அவனுக்கு பிஆர் கிடைச்சிருச்சு, அவனுக்கு என்ன எப்படி பிஆர் கிடைச்சாலும் பொறாமை. நம்ம கையில பிஆர் இருக்கு, அந்த பிஐ யாரை எடுக்க பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கே தெரியும். எதுக்கு எதுக்கு பொறாமை விவசாய இல்லையா? ஒரு காணி வாங்கினா சந்தோஷமா சொல்ல இல்லாது, ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க இல்லாது, சரி குழந்தை கிடைச்சாலும் அதுக்கும் போறான். என்ன பிள்ளை? ஆம்பளை போச்சு. ஆம்பளையா ஆம்பளை பிள்ளையா? அவங்க 2 3 பொம்பளை கிடைச்சிட்டு போறாங்க. சோதரே, எதுக்கு பொறாமை இல்லை? பெருமையும் பொறாமையும் தான் இந்த உலகத்துல முதல் பாவம். ஷைத்தான் என்ற 2 பாவம், ஒன்று பெருமை, இரண்டாவது பொறாமை. இந்த உள்ளத்துடைய நோய். டாக்டர் என்ன சரியான பொறாமை மருந்து தாங்க, அங்கோட தான் நீ நேரம் அங்க போ, அங்க மருந்து இருக்கு. சகோதரர்களே, அவன் உள்ளத்துடைய நோய்க்கு என்ன மருந்து? குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓத உன் உள்ளம் சுத்தமாகும். உள்ளம் சுத்தமாகாம அல்லாஹ் அடையல. உள்ளத்தை நஜீஸாக்கி அல்லாஹ் அடையலாது. ஆணோ பெண்ணோ உள்ளம் சுத்தமாகணும். உள்ளம் சுத்தமாயிட்ட மத்தவங்கள குறை தெரியாது, மத்தவங்கள குறைய பேச வெட்கப்படும். என்னடா யார பத்தி நீ பேசுற? வெட்கம் இல்லையா? பொய் சொல்ற வெட்கம் இல்லையா? மத்தவங்கள கோல் சொல்ற வெட்கம் இல்லையா? உள்ளம் சுத்தமாயினாவோ மேலான பிரியாணி சோதரே, ரைட். அப்ப டாக்டர் சொன்னது சரி. நாளை கியாமத்தினால எங்களுக்கு எதிரா நாம் தான் சாட்சி. எது? எங்கட உடல் உறுப்புகள் பேசும். உடல் உறுப்புகள் பேசும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அல்லாஹ் சொல்ல, பொத்தி விட வாய்க்கு சீலவை, வாய்க்கு சீலவை. பொய்ய சொல்றான், பொய் பேசுறான். இங்கேயும் வாய்க்கு சீல் வச்சால் கை பேசும், கால் பேசும், காதுகள் பேசும். சொல்லுவா, லிம ஷஹீதும் அலைனா, லிம ஷஹீதும் அலைனா. எங்களுக்கு எதிராக ஏன்டா சாட்சி சொல்ற? ஏன் சாட்சி சொல்ற? நான் உனக்காக இப்படி செஞ்சேன் என்று உடல் உறுப்புகளை பார்த்து கதறுவான், கத்துவான். அது சொல்லுமா, காலு அந்த தல்லாஹு அல்லதி அந்த தகுல்ல ஷை. இந்த உலகத்திலே எல்லாத்தையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வச்சுட்டான். தப்பி கேளுமா? கை பேசும் மறந்துடாங்க, கால் பேசும் மறந்துடாங்க, இடம் பேசும், மலாயிக்கமா பேசுவாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரார் பேசுவாரு. ரமதான்ல அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? யார் ரமதான்ல சரியா தௌபா செய்றாங்களோ, சரியா அமல் செய்றாங்களோ, அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு சாட்சியா இருக்கிற இடங்களுக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மறக்கடிச்சுடுவான். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க விளைச்சா சுப்ஹானல்லாஹ் வரலையே, அப்பதான் விளைச்சினாரு. சும்மா இருந்தா அது என்ன இல்லையா? நான் சொல்ற சுப்ஹானல்லாஹ்னா அம்மா விளைச்சினாரு. நம்ம நாட்டில் அப்படிதான். இந்தியா பாகிஸ்தான் நம்ம பேன் பண்ணினா இத மாதிரி ஏதாவது சுப்ஹானல்லாஹ். நம்ம நாடு அல்லாஹ் சொல்லி காட்டினாலும் நமக்கு தெரியாதல்லவா? அது எப்படி அப்படி கொஞ்சம் ரியாக்ஷன் இல்லாம அது இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம டயர்ட்லாம் போயிடும் இல்லையா? இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காட்டினாலும்
நமக்கு தெரியாது உண்மையில ஒரு பாராட்டு எந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கும் மேட்ச் வரைக்கும் அல்ல. அப்ப அல்லாஹ் பூமிக்கு மறக்கடிக்கிறான். அந்த மலாயிக்காமார்களுக்கு அந்த ரெஜிஸ்டருக்கு கை காலுக்கு அல்லாஹ் மறக்கடிக்கிறான் ரமலான்ல. இதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பாக்கியத்தை தந்து வீணா கழிக்கிறியே எவ்வளவு பெரிய பாக்கியம். தாய்கிட்ட பதுவா செய்யாத ரசூலுல்லாஹ், உலகத்துல பதுவா செய்யாத ரசூலுல்லாஹ், பள்ளியில உடைக்கிறதும் பதுவா செய்யாத ரசூலுல்லாஹ் ரமலான் செஞ்சிருக்காங்க. பாரதூரத்தை விலங்கு சொல்றது போதும், கவலைப்படுங்க, திரும்ப கிடைக்காது. இளைச்சா இல்லையா கவலைப்படுங்க. இந்த ரமலான் இழக்கிறனே இளைச்சா எப்படிப்பட்ட ரமலான் தெரியுமா? மலாயிக்கமார் வந்து நான் 10 ஹஜ் செஞ்சிருவீங்க. மலாயிக்கமார் பேச மாட்டாங்களா? இவர் 10 ஹஜ் செஞ்சிருக்காரு, இவர் இத்தனை குருவ தந்திருக்கிறாரு, அப்படி பேச மாட்டாங்க. மலாயிக்கமார் பேசுவாங்களா? இவர் 50 நோம்பு பிடிச்சிருக்காரு, இவர் 40 நோம்பு பிடிச்சிருக்காரு, 40 வருஷம் நோம்பு பிடிச்சிருக்காரு என்று அதை வைத்து பெருமைப்படுவாங்க. அவங்களுக்கு 50 நோம்பு கிடைச்சா 40 நோம்பு கிடைச்சா துஆ செய்யுங்க, நாங்க இருக்கோம், பல நோம்புகளை முடிக்கணும், அல்லாஹ் கிருபை செய்வான். அதனால சொல்றேன், அழுங்க, ரமலான் முடிய போது கவலைப்படுங்க, ஆகக்கூடிய பாட்டு. அப்ப ரமலானுடைய 10 முடிஞ்சு, பாவமன்னிப்புடைய 10 முடிஞ்சு, இப்ப நாம எதுல இருக்கிறோம்? நரக விடுதலை 10ல இருக்கிறோம். சொர்க்கத்தை கேட்கணும், நரகத்திற்கு பாதுகாப்பு தேடணும். சொர்க்கம் என்பது சுப்ஹானல்லாஹ், அதை விட ஒரு ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹார் மின் லபனின் லம் யதகய்யர் பாலாறு தீனாறு மதுவாரி ஆறுகள் ஓடும். அங்கே சுப்ஹானல்லாஹ் கேட்டதெல்லாம் கிடைக்கும். வயோதிகம் இல்ல, மௌத் இல்ல, நோய் இல்ல, சட்டை இல்ல, சச்சரவு இல்ல. சுப்ஹானல்லாஹ், கோடான கோடி வருஷம் சோறு. அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய அனைவரையும் அல்லாஹ் ஆசீர்வாதம் புரிவானாக. அதுக்கு பிறகு நரகம். சுப்ஹானல்லாஹ், அதுக்குள்ள லேசி. இந்த உடம்பு சொர்க்கமும் போகாது, இந்த உடம்பு நரகமும் போகாது. சொர்க்கத்துக்கு உடம்பு செய்வாங்க, சொல்லுங்க அந்த உடம்பு எப்படி இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல உயரம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லுங்க, நீங்க பேசுறது தெரியுதானே? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அழகு, அப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல குரல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லுங்க வயசு. கனடாக்கு வந்து தமிழ மறந்தா பரவாயில்ல, இதுல மறந்துடலாம். சரிங்களா? கனடாக்கு வந்து தமிழ மறந்தா பரவாயில்ல, இதை மறந்துடலாம். ஈசாவா நீங்க கனடா இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓ நம்ம ஆளு அவர்தான். நம்ம ரசூலுல்லாஹ் முன்னாடி மறந்துறாங்க, மற்ற எதை மறந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு தமிழ் மறக்கிறது சில பேர் நியாயம் தான். நாங்களும் இலங்கையில நினைச்சது பெருமை கொடுத்துக்கணும். கனடால வந்து இங்கிலீஷ் சொல்லிக்கிறேன், இடையில அவன் இங்கிலீஷ் பேசல, சில வார்த்தைகள் அவங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல மறந்து அப்படிதான். இப்ப நான் வந்து 5 மாசம் எனக்கு மறந்துருச்சேன், எனக்கு இங்கிலீஷ் தான் வாய்ப்பு வருது, தமிழ் மறந்துருச்சு தம்பி. 10 வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அநியாயம் தான். ஒரு மாப்பிள்ளை முன்னாடி மாப்பிள்ளை கேட்டா நான் போட்டேன், என்ன சமைச்சேன் இது அவரும் மறந்து. உண்மைதான், நான் நேரத்துக்கு ஜோக்கு உண்மை. அந்த சம்பல் சம்பல் எங்கிட்ட சில ரொட்டி சம்பளம் தானே மெயின் சாமா, ரொட்டி செஞ்சா சம்பளம் செஞ்சான். இப்ப மாப்பிள்ளை கேட்டா என்ன செஞ்சேன், இவர் சம்பல் மறந்து. இவ சொன்னா யூனோ yellow color roll yellow color roll அப்போ என்னடா சம்பல் பொண்டாட்டி சம்பல் பாஷா அல்ஹம்துலில்லாஹ். அத மாதிரி உங்களுக்கு மலைகள் மறந்து இப்ப நமக்கு மறந்து வருது. எதை புரியோ தமிழ மறந்தா பரவாயில்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்துறாங்க. என்ன செய்யலையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உடம்பை அல்லாஹ் உண்டாக்கி அதற்குள்ளே நம்ம உயிரை போட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி தான் நரகமும் லேசான இடம் இல்ல, பயங்கரமான இடம். அதுக்கும் அல்ல வேற உடம்பை வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மளையும் பாதுகாப்பானாங்க. சொல்லி அடுத்ததாக நீங்க இருக்கிறது ஒரு ஒரு கனடா என்ற நாட்டில். இதுல உம்மா வாப்பா என்ற ரீதியில நீங்க உச்ச கவனமா. ஏன்னா நூலை போல சேலை, பழமொழி என்ன? நூலை போல சேலை, தாய போல புள்ள. அப்ப எப்படி அந்த தாயுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குதோ அதே மாதிரி தான் பிள்ளைக்கும் வரும். அந்த தாய்கிட்ட எப்படி வரும்? கணவன்கிட்ட வந்தா கணவன்கிட்ட தீன் வருது, உம்மட்ட வரும், உம்மட்ட வந்தா பிள்ளைகிட்ட வரும். மாஷா அல்லாஹ், ஃபவுண்டேஷனை சரியா போட்டுருங்க, அவன் எங்க போனாலும் கெட்டு போக மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில நாங்க வளர்ந்து பிறந்த என்ன லாபம்? எங்கட ஃபவுண்டேஷன் சார் சரியா போட்டப்பட்டிருக்கு. அதனால தாய்மார்களே, தந்தைமார்களே, அல்லாஹ்வுக்காக பிள்ளைகள் விஷயத்துல கவனம் செலுத்துங்க. இறக்கம் காற்றேன்னு பிள்ளைகளுக்கு நெஞ்ச கொடுத்துறாய். நாய் கடிச்சா தொப்புல சுத்தி ஊசி குத்ததானே வேணும். இந்த புள்ளையோட நான் இறக்கணும் குத்தாம இருந்தா அவ்வளவுதான்.
கூத்ததான் வேணும். அதே மாதிரி கசப்பா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க. விளைச்சா நாங்க சொல்றது என் புள்ள என் பேச்ச கேட்கறான் இல்ல, என் புள்ள முறைச்சு பாக்குறான், என் புள்ள எனக்கு அடங்குறான் இல்ல. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? போய் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாப்பா, என் மகன் என் பேச்ச கேட்கறான் இல்ல, எனக்கு அடங்குறான் இல்ல. உமர் ரலியல்லாஹு உடனே அழைச்சாங்க யார மகனை, இங்க வா வாப்பா. என்ன வாப்பா சொல்றது உண்மையா? என்ன சொல்ற? நீ பேச்ச கேட்கற இல்லையா, அடங்குற இல்லையா, சொல் பேச்சு கேட்கற இல்லையா? அப்ப கேட்டாராம் மகன், உமரே இந்த வாப்பாமா நாங்க வாப்பாக்கு செய்யலன்னு இவருக்கு குறை சொல்ற, இந்த வாப்பாமார் பிள்ளைகளுக்கு செய்யற ஹக்கு ஏதாவது இருக்கா? உடனே சொன்னார் உமர், ஏன் இல்ல? பலா இருக்கு, வாப்பா பிள்ளைக்கு செய்யற ஹக்கு இருக்கு. உடனே மகன் அது என்னது? உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, வாப்பா பிள்ளைகளுக்கு செய்யற ஹக்குல முதல் ஹக்கு என்ன தெரியுமா? வாப்பா முதலாவது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உம்மாவை தெரிவு செஞ்சிருக்கோம். நல்ல ஒரு உம்மாவை, நல்ல ஒரு மனைவியை, என் பிள்ளைய பத்தி வளர்த்து ஆளாக்கி என் பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் கொடுத்து ரசூலை கொடுத்து வளர்க்கிற ஒரு நல்ல பொண்டாட்டிய உன வாப்பா தெரிவு செய்யறது உன வாப்போட கடமை. இரண்டாவது, உனக்கு நல்ல பேர் வைக்கிறது உன வாப்பா கடமை. மூணாவது, குர்ஆனை படிச்சு கொடுக்கிறது உன வாப்போட கடமை. அந்த மகன் சொன்னாரா, உமரே ஏண்ட வாப்பா இந்த மூணுல ஒன்றையும் செய்ய. ஏன்? ஏண்ட உம்மா யார் தெரியுமா? ஒரு கருப்பு நீக்ரோ ஹபஷி, எந்த நல்ல குணமும் இல்லாத ஒரு நெருப்பு வணங்கி. அப்படிப்பட்ட உம்மாக்கு பிறந்த நான் எப்படி விட பேச்சு கேட்பேன்? கல்யாணம் முடிக்காதவர்களே பார்த்தா எல்லாம் முடிச்சவங்க தான் தெரியுது. முடிக்காத யாராவது இருந்தா தீனுள்ள குடும்பம் நடத்துற நல்ல சாலிகான பெண்களா தேடி தர சொல்லி உம்மா வாப்பாக்கு சொல்லுங்க. இது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? உம்மா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, சுண்டினா ரத்தம் வரணும். சுண்டினா ரத்தம் வந்து அது உடம்பெல்லாம் சிறங்காதான் இருக்கும். அது பொண்ணு பாக்குறது உடம்ப சுண்டி பார்த்தா பொண்ணு பாக்குறது என்ன சொல்லணுமா? நல்ல ஒரு பொண்ணு பாருங்க, எனக்கு நல்ல இறக்கமா இருக்கணும், என் குடும்பம் அதெல்லாம் இல்ல, சுண்டினா ரத்தம் வரணுமா? அப்ப உடம்பெல்லாம் சிறங்காத இந்த ரத்தம் வரும். அடுத்தது என்ன? அம்மா ஒரு பொண்ணு பாருங்க, இந்த 4 பேருக்கு முன்னால கூட்டு போற மாதிரி இருக்கணும். என்ன பொட்டியமா என்னைய பார்த்து சொல்லணும், அடே நீ மாற சான்ஸ் காரண்டா, நீ லக்கி தான். யார பார்த்து லக்கி வேணுமா? பொண்ணை பார்த்து. அடப்பாவி, அப்ப நீ கல்யாணம் முடிக்க மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கா? பொட்டியமா சொல்லணுமா? அடே அப்துல்லா பாத்தியா, அவட முண்டாடிய பாத்தியா, கொடுத்து வச்ச வேண்டாம். அட ஒரு நியத்தையும் சொல்லலடா. நியத்து இங்கிலீஷ்ல என்ன? இன்டென்ஷன். 1-2 படிச்சுக்கிட்டேன், மாஷா அல்லாஹ். ஓ இன்டென்ஷனே சரியில்லையாப்பா. என்னது 4 பேரை காட்டுறானே அப்படி. அதுக்கு பிறகு பொண்ணை பார்த்தானா, பொண்ணு இவனுக்கு விருப்பம் சொன்னானா, உம்மாட்ட வாப்பட்ட நான் விரும்பி சரி வராது, எனக்கு கூட்டாளி வந்து பார்த்து சரின்னு அப்பதான் நான் முடிப்பேன். நாசமா போகணும். இப்ப யாருக்குடா பொண்ணு தேர? நீ நடந்தது வெட்கம் கெட்டவன், ஈமான சுவை இல்ல, அவன் ஈமான வாடையே இல்லை. பொண்ணு யாருக்கு? ஒரு கூட்டாளிக்கா? பொண்ணு விருப்பம்னு சொல்லி சொன்னானா, பொண்ணு எனக்கு விருப்பம், என் கூட்டாளி சரியா சொல்றத நான் முடிப்பேன். அவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காங்க சொல்லுங்களே, அல்லாவுக்காக கொடுக்காங்க. வெட்கம் கெட்டவன், மானம் கெட்டவன், கல்யாணம் முடிக்க முன்னாலே கூட்டாளி காட்டுறா. சரி, எது எப்படியோ நீங்க பொண்ணு பாருங்க, உங்க மகனுக்கு எப்படி தெரியுமா? மார்க்கம் உள்ள அழகு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அந்த அழகோடு மார்க்கம் 100 நாளா 100. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகும் மார்க்கம், அல்ஹம்துலில்லாஹ். பணம் இருக்கு, மார்க்கம் இருக்கு, மாஷா அல்லாஹ். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பணமும் இருக்கு, 100 நாளா 100. அழகை மாத்திரம் பார்த்து, பிஆரை மாத்திரம் பிஆர் பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்களே அது இல்ல. வாடா எங்கட சிலோன்ல ஒருத்தர போய் பொண்ணு பார்த்தேன். மாப்பிள்ளை பார்த்தா, மாப்பிள்ளைக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஜப்பான் வீசா இருக்கு. எதுல? பாஸ்போர்ட் கொடுத்தா உடனே பொண்ணு. ஜப்பான் மாப்பிள்ளை கிடைக்குவா? சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் என்ன பொறுமை தெரியுமா? கனடா மாப்பிள்ளை லேசா? சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எவன் பொண்ணு தந்தா? ஆபீஸுக்கெல்லாம் பொண்ணு இல்லைன்ட்டான். ஆனா உங்களுக்கு எப்படி? கனடா மாப்பிள்ளை, கனடா பொண்ணுண்டா சுப்ஹானல்லாஹ். ஸ்ரீலங்கால உள்ள ஆம்பளைகள் எல்லாம் கனடா பொம்பளையா பிஆருக்கு நாரடிங்க. அடே பொண்ணை பாத்தியா? பொண்ணு விடுறா, அட்டையோ நெட்டையோ அது பிரச்சனை இல்லை, எனக்கு வேணும் பிஆர்ல பொண்ணு. ஓச்சா? அப்ப அங்குள்ள பிள்ளைகளை யாரு முடிக்கிறா? சரி, எது எப்படியோ அப்ப ஜப்பான் விசா இருக்கு, கல்யாணம் ஓகே, கல்யாணம் நடந்துச்சு, முடிஞ்ச போச்சா? இப்ப மாப்பிள்ளை போடாரு ஜப்பானுக்கு. என்ன பண்ணினா?
ஏர்போர்ட்ல டீபோர்ட் பண்ணி அனுப்பிவிட்டா. டீபோர்ட் பண்ணி அனுப்பினோன்னு பொண்ணுட்டுக்காக சொன்னாங்களா கல்யாணம் டீபோர்ட்னா, கல்யாணம் டீபோர்ட். ஏண்டா நாங்க பொண்ணு தந்து உங்களுக்கு ஜப்பான் விசாக்கு, இந்த ஜப்பான் விசாக்கு கனடா விசாக்குள்ள பொறுமதி சுபஹானல்லாஹ் மார்க்கத்துக்கு இல்லையே சோதனை. அதனால தயவு செஞ்சு ஒரு தடவை தான் திருமணம் முடிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளை ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தீனுள்ள ஆணாக தீனுள்ள பெண்ணாக தெரிவு செய்வது உம்மா வாப்பட கடமை. ரெண்டாவது சொன்னா என்ன சொன்னீங்க உமரே? நல்ல பேர் வைக்கிறது இல்லையா? எனக்கு இவர் பேர் வச்சா தெரியுமா? ஜுஹுலா. ஜுஹுலான்னு பேர் வச்சா எனக்கு வண்டு, மழை வண்டு. அதுதான் நாரிக்கிட்டு இருக்கிறேன். என் வாப்பா எனக்கு வச்ச பேரு மண் வண்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்ல பேர்களை நல்லா வைங்க. கூகுள் முஃப்தில போய் தேடாதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு பேரு கூகுள் முஃப்திட்ட போயிட்டு தேடி மிக்னஸா, என்ன அருமையான பேர் வச்சு விட்டா. என்ன அர்த்தம்? ஃபாத்திமா மிக்னஸா என்ன அர்த்தம்? தும்புகட்ட பேர் வச்சிருக்கு பிள்ளைக்கு, தும்புகட்ட. எங்க தேடி இருக்கு? கூகுள் முஃப்தி. அல்லாஹ் அடங்கிருங்க. உங்களுக்கு நோய் வந்துருச்சு, கூகுள் டாக்டர் மறந்துடுவீங்களா? கூகுள் டாக்டர் அடிச்சா மருந்து வருது பிடிப்பீங்களா? அதுக்கு டாக்டர் போறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கூகுள் லோயர் இருக்கிறாரா? இல்ல, லோயர்ட்ட போறேன். உங்களுக்கு ஒரு கட்டிடம் கட்டணும், கூகுள் இன்ஜினியர் இல்ல. எல்லாத்துக்கும் நேரா போறேன். மார்க்கத்துக்கு மட்டும் கூகுள் முஃப்தி. நாரி பயிரும் ஊடகத்துறை யகூதிகளோட கையில. அது என்ன வருது தெரியும் உங்களுக்கு? மிக்னஸா தும்பு கட்டர் வச்சிருக்கு பிள்ளைக்கு பேர். இன்னொரு பிள்ளை ஃபாத்திமா இஜ்லா. இஜ்லானா என்ன தெரியா? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி தும்புகட்டையும் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற பேர் யா அல்லாஹ். அதனால சொன்னாரா ஏன வாப்பா எனக்கு வச்ச பேரு ஜுஹலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வண்டி. பாப்பா எனக்கு செய்ய. மூணாவது, எனக்கு நல்ல குர்ஆனை கட்டு தரல, ஒரு எழுத்து கட்டு தரல, எனக்கு குர்ஆன் தெரியாது. இந்த விஷயத்தை உங்களோட பிள்ளைகளும் கியாமத்தில் சொல்லிடக்கூடாது, அல்லாஹ்க்கு முன்னால சொல்லிடக்கூடாது. ஏன் உம்மா வாப்பா எல்லாம் செஞ்சாங்க, எனக்கு குர்ஆனை படிச்சு தரல யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய நஷ்டம். மாட்டிக் கொள்வீங்களா இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அமானிதமா அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது லைலத்துல் கத்ர் இரவு 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுல நீங்க தேடி 80 வருஷம் அதை விட அதிகமா இபாதத் செஞ்ச நன்மை. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா சுப்ஹானல்லாஹ் எத்தனை வருஷம்? 800 வருஷம். ஓஹோ, ஒரு மனிதனோட வாழ்க்கையில 30 வருஷம் லைலத்துல் கத்ர், 40 வருஷம் லைலத்துல் கத்ர், எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. 80 வருஷம் அமல் செஞ்ச நன்மை அதை விட. அல்லாஹ்வுக்காக மிஸ் பண்ணிராய். துனியாவை குறைங்க சொல்லுங்க. துனியாவை அதாவது அது உங்களுக்கு அளந்த துனியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓடாயிங்க, ரமதான்ல கொஞ்சம் சுருக்குங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்குங்க அல்லாஹ்வுக்காக. உங்களுக்கு ஒரு ஸ்டாக் டேங்க் இருக்கு, தண்ணி 10,000 லிட்டர் தண்ணி இருக்கா இல்ல? ஒரு பட்டையை போட்டீங்க, தண்ணியை திறந்தீங்க, இப்ப எத்தனை லிட்டர் தண்ணி பண்ணி வரும்? 10,000 தானே. 2 பட்டை போட்டார் ஒருத்தர், இப்ப திறந்தாரு, இப்ப எத்தனை லிட்டர் தண்ணி வரும்? 10,000 தானே. 3 பட்டை போட்டார், இப்ப எத்தனை லிட்டர் தண்ணி வரும்? 10 பட்டை போட்டார், இப்ப திறக்கிறாரு, எத்தனை லிட்டர் தண்ணி வரும்? அந்த 10,000 தானே. அதே மாதிரி முச்சம் பட்டை போடாய். என்ன பட்டை? சுப போறோம், லோரு போறோம், கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யற விளைச்சா இல்லையா? ஓ பார்ட் டைம் தராவியும் இல்ல, பட்டை போட்டு நீங்க என்ன பட்டை போட்டாலும் உங்க தலையில எழுதினத்தை வந்து சேரும். பட்டை கூடினத்தினால அங்க ஸ்டோக்ல தண்ணி கூட, அது அவ்வளவுதான். பட்டையை குறைச்சிக்கோங்க. ரமதான்ல கிடைக்கிற பட்டையெல்லாம் ரமதானுக்கு பிறகு போட்டுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க குர்ஆன் ஓதுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, அதிகமா தௌபா செய்யுங்க. இந்த நல்ல நிகழ்வுகளை விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இந்த முயற்சியை, உங்களுடைய இந்த சேவையை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரே தாய் தர பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரே சகோதர சகோதரி பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரே மணிமக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரே உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். குர்ஆன் முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், ரமதான் கணிந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ரமதான்ல யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை சொரிந்தாயோ அந்த கூட்டத்தில் சேர்த்து யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் சேர்த்து யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமான சொர்க்கத்தை வாஜிபாக்கினாயோ அந்த கூட்டத்தில் சேர்த்து யா அல்லாஹ். யார மீதம் உண்டான ரமதானை சிறப்பாக பிடிக்கிற பாக்கிய தாயா அல்லாஹ். தராவியில இன்பத்தை தாயா அல்லாஹ். குர்ஆன்ல இன்பத்தை தாயா அல்லாஹ். ரமதான் எங்கட தலையில கடந்து போற நேரம் துஆ செஞ்சிட்டு போற ரமதான் எங்கட ரமதான் ஆக்கிறியா அல்லாஹ். துஆ
செஞ்சுட்டு போற நோம்பாக நோம்பாக்கிறாரே யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே நரகத்தை ஹராமாக்கிறியா அல்லாஹ், சொர்க்கத்தை வாஜிபாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே என் உம்மா வாப்பாத பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், என் சகோதர சகோதரி கொடுத்துறியா அல்லாஹ், உறவுல முஸ்லீம் கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக இலங்கை நாட்டை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், சாப்பாடு இல்லாம ஒன்றும் இல்லாம கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க இஃப்தாருக்கு முன்னால பல சாமான்கள் வெட்டி கொண்டு எதை சாப்பிடுவதுன்னு யோசிக்கிறோம் யா அல்லாஹ். ஆனா அவங்க எதையும் சாப்பிட இல்லாம இருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களோட சகோதரர்கள் யா அல்லாஹ், மூயின மக்களும் யா அல்லாஹ், உன்னோட அடிமைகள் யா அல்லாஹ், நீ படைத்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்கு உதவி செய்யறாங்களோ யா அல்லாஹ் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், நோயற்ற வாழ்வை குடியா அல்லாஹ், சந்தோஷமாக வாழ வச்சிரியா அல்லாஹ், மவுத் வரை கொடுக்கிற கையாக்கிறியா அல்லாஹ், மவுத் வரை கொடுக்கிற கையாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊரை இந்த ஏரியாவில் இந்த மக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நாங்கள் எல்லாம் யா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்து இதைவிட சிறப்பாக செய்யற பாக்கியம் தந்திரியா அல்லாஹ். எத்தனையோ பெண்கள் யா அல்லாஹ் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இஃப்தாருக்கு உண்டான சகல விதமான சாமான் செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்களும் நோம்பு பிடிச்சிக்கிட்டு இந்த பாக்கியம் இந்த கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த பெண்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், அவருடைய பிள்ளைகளையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்க எல்லா பிள்ளை சொர்க்கவாதிகள் ஆக்கிறியா அல்லாஹ், எங்க பிள்ளைகளை ஹாபிகள் ஆக்கிறியா அல்லாஹ், யார் எங்க பிள்ளைகளை ஆலிம்கள் ஆக்கிறியா அல்லாஹ், யார் எங்க பிள்ளைகளை சொர்க்கத்தின் முத்துக்கள் ஆக்கிறியா அல்லாஹ், நரகத்தை ஒளிகட்டி ஆக்கிறாதே யா அல்லாஹ். உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு யா அல்லாஹ், எங்க பிள்ளைகள் வெளியே போறாங்க யா அல்லாஹ், ஈமானோட திரும்பி வருவாங்களா சந்தேகம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க பிள்ளைகளை ஈமான பாதுகாத்திரியா அல்லாஹ், ஈமான பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்க பிள்ளைகளை நரகத்தை ஒளிகட்டி ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். எனக்கு நாங்க மௌத்தாயினா எங்களுக்கு யாசீன் ஓதணும் யா அல்லாஹ், நாங்க மௌத்தாயினா எங்க பிள்ளைகள் துஆ செய்யணும் யா அல்லாஹ், நாங்க மௌத்தாயினா எங்க பிள்ளைகளுக்கு ஹஜ் உம்ராக்கள் செய்யணும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை தந்திரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே யாரெல்லாம் திருமணமாக இருக்கிறாங்களோ தகுந்த ஜோடிகளை சேர்த்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் திருமணமாக குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்களோ சாலிகான குழந்தைகளை கொடுத்து யா அல்லாஹ், அவருடைய கண்களை குளிர வச்சிரியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளியா இருக்கிறாங்க யா அல்லாஹ், நோயை குணமாக்கிறியா அல்லாஹ், நோயை குணமாக்கிறியா அல்லாஹ். நீ நாடாமல் யா அல்லாஹ் தலைவலி கூட சோமாகாது யா அல்லாஹ். பெரும் பெரும் நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நோய்களை குணமாக்கிறியா அல்லாஹ். எங்களை எல்லாரும் ஹலாலான ஹாஜர் நிறைவேற்றியா அல்லாஹ். எத்தனையோ கணவன்மார் இங்க இருக்கிறாங்க, மனைவிமார் நாட்டில் இருக்கிறாங்க யா அல்லாஹ். சீக்கிரமாக ஏற்பாடுகள் செஞ்சு அந்த மனைவிமார்களை கொண்டு வந்து கணவன்மாரை சேர்த்திரியா அல்லாஹ். உள்ளங்கள் ஓண்ட கையில் இருக்கு யா அல்லாஹ், உள்ளங்கள் ஓண்ட கையில் இருக்கு யா அல்லாஹ். நீ நாடின பெரிய காரியம் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ்